வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக லக்னம். சனி வந்து பாத்தீங்கன்னா 16 டிகிரியில வந்து இருக்கிறாரு. சந்திரன் வந்து 28 டிகிரி. ராகு 1 டிகிரியில தனுசு வீட்டுல இருக்கிறாரு. இங்க சுக்கிரன் 7 டிகிரி, புதன் 7 டிகிரி, செவ்வாய் வந்து 10 டிகிரி, குரு வந்து 2 டிகிரி, இந்த சூரியன் வந்து 1 டிகிரில இருக்காரு, கேது 1 டிகிரில இருக்காரு. லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சுப தொடர்பும் கிடையாது. லக்னாதிபதி சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு. வளர்பிறை சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்க சந்திரன் வந்து இங்க லக்னாதிபதி வந்து வலுத்து இருக்கிறாரு, சுக்கரனோட வீட்டுல இருக்கிறது. ஓகே, இப்ப இவருக்கு நடக்கிறது வந்து சனி தசை நடக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து 7 டிகிரி, புதன் 7 டிகிரில இருக்காருங்களா. இப்போ இவருக்கு வந்து புதன் வந்து அதிக சுபத்துவமா இருக்கிறாரு, புதனும் சுபத்துவமா இருக்கிறாங்க, செவ்வாயும் சுபத்துவமா இருக்காங்க. அப்போ நம்ம முதல்நிலை சுபத்துவம் இருக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். ஏன்னா செவ்வாயோட இது வந்து ஆட்சி வீடு. செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல பாவர்கள் வந்து திக்பலம் அடைவாங்க. 10ஆம் இடத்துல வந்து திக்பலமா இருக்கிறாரு. இப்போ 4 கிரகங்கள் வந்து இங்க 10ஆம் இடத்துல இருக்கு. 4 கிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய்னு 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்குது. அதுல செவ்வாய் தான் வந்து ஸ்தான பலம் அடைஞ்சி சுக்கரனோட இணைவில 3 டிகிரி இணைவிலையும், இவரோட குருவோட 8 டிகிரி இணைவிலையும் சுபத்துவமா இருக்கிறாரு. இங்க செவ்வாய் வந்து நம்ம சொல்லுவோம், செவ்வாய் வந்து மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் சம்பந்தமான வேலைகள், அதுக்கப்புறம் நெருப்பு சம்பந்தமான, ஏன்னா நெருப்பு ராசியில் இருக்கிறதுனால நெருப்பு சம்பந்தமான வேலைகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா சரவீடுன்றதுனால நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த போலீஸ், ஆர்மி அவங்கலாம் வந்து ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க, மூவிங்கே தான் இருப்பாங்க. அப்படின்னா இவங்களுக்கு செவ்வாய் வந்து சுபத்துவமா இருக்கு. அடுத்த சுபத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் வந்து சுபத்துவமா இருக்கிறாரு. இந்த செவ்வாய் வந்து பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் அவரோட பார்வையிலும் சுபத்துவமா இருக்கு. இந்த புதனும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர குரு இணைவிலும் சந்திர கேந்திரத்திலையும் நல்லா இருக்காங்க. அதே போல சந்திர கேந்திரத்துல வந்து சுக்கிரனும் குருவும் வருவாங்க. அவங்களும் வந்து சுபத்துவத்துக்கு நல்ல இந்த 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குதுன்றதுனால செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலை, புதன் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்ட்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ். ஆனா புதன் சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து கொஞ்சம் வருமானத்தை கம்மி தான் பண்ணும். ஏன்னா இந்த 2 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வையில் இருக்கு. புதனோட வீடுகள் வந்து சனியோட பார்வையில இருக்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இருந்தாலும் புதன் வந்து சுபத்துவமா இருக்கிறது. ஒரு படிநிலை போனாலும் இன்னொரு வந்து நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்னைக்குமே வந்து அந்த கிரகங்களோட காரகங்கள் மூலமா பணம் ஈட்டக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. இப்போ இந்த சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வலுத்துதான் இருக்கு. சுக்கரனோட வீட்லயும் குருவோட வீட்டுல இருக்கிற கிரகங்கள் வந்து குறைந்த அளவு சுபத்துவம் அடைவாங்க. அப்படிங்கிற அமைப்புல வந்து சூரியன் வந்து தனாதிபதி 11ஆம் வீட்டுல இருக்காரு. தனத்தின் மூலமா லாபங்கள் அமையக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இங்க வந்து இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, 9, 10ஆம் அதிபதிகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்மாதிபதி யோகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களும் இங்க வலுத்துதான் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 2, 9, 11 வலுத்திருந்தாலே, நமக்கு வந்து 2, 9, 11 வலுத்திருந்தாலே தனத்தால் வரக்கூடிய லாபங்கள், அதன் பாக்கியங்கள் வந்து 9ஆம் இடம், லாபங்கள் வந்து 11ஆம் இடம், அதை அனுபவிக்கக்கூடியதுதான் 9ஆம் இடம். அப்ப 2, 9, 11 வந்து நல்லா இருக்கிறதுனால அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா இப்ப என்ன தசை நடக்குது? சனி தசை நடக்குது. இந்த கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடம் தான் உங்களோட முயற்சி ஸ்தானம், தகவல் தொடர்பு, இது எல்லாமே வந்து 3ஆம் இடம். ஸோ 3ல இருந்து 5 பாக்குறாருங்களா, 5ங்கிறது உங்களோட சிந்தனை ஸ்தானம். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் எடுக்கிற அந்த ப்ரெசன்டேஷன், அந்த மாதிரி கம்பெனியில ஒரு இன்வென்ட்ரியை பற்றியோ இல்லை மற்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கோ தகவல் தொடர்பு தான் ரொம்ப முக்கியம். அதுவும் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற போது அது சனி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையா இங்க பாக்குறது பார்த்தீங்களா, 5ஆம் இடம், இந்த 3ஆம் இடம். இப்போ சனி தசா இவருக்கு வந்து ஒரு 15 வருஷம் பேலன்ஸ் இருக்கு. அப்படிங்கிற அமைப்புல சனி தசையில பெரிய அளவுக்கு பெரிய மாற்றங்கள்லாம் இருக்கு. ஏன்னா சுபத்துவம் இருந்தா பரவாயில்ல, நல்லா இருக்கும்.
ஏன்னா எந்த சுபத்துமே இல்லாம சனி 3ஆம் இடத்துல இருக்குது. ஆனா நட்பு வீட்டுல இருக்கிறது அமைப்பு பாவகிரகம் 3ஆம் இடத்துல இருக்குது, உபஜயஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான். ஆனா பெரிய ஆதிபத்திய விசேஷங்கள் இல்லாத கிரகம். அதனால இப்ப அவருக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவரோட முயற்சி தாமதப்படுது. சனி வந்துட்டாலே தடை தாமதம் தான். அவரோட முயற்சி தடைபடுது, அவரோட லேர்னிங் தடைபடுது. இப்பத்திக்கு அவருக்கு வந்து ஒரு 14 வயசு குழந்தைதான். அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்துருப்போம். சிறு வயதுல வந்து சில குழந்தைகள் வந்து ரொம்ப முன்னேற்றம் இல்லாம இவங்கெல்லாம் எப்படி முன்னேறுவாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கிற குழந்தைங்க இவங்கெல்லாம் பெருசா வந்து முன்னேற்றம் அடைய முடியாத குழந்தைகளை தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களோட எதிர்காலம்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பிற்பகுதி வந்து யோகமான வாழ்க்கை. சனிதசை வரைக்கும் அவர் ஒரு 20-21 வயசு வரைக்கும். ஆனா அந்த பீரியட் ரொம்ப முக்கியம். அந்த பீரியட்ல தான் வந்து அவங்க லேர்ன் பண்றது, படிக்கிறது, காலேஜ் போறது, கரெக்டான இதெல்லாம் இருக்குது. இது மட்டும் யோக தசையானா என்னடா அவங்க டாக்டர் தான். நமக்கு ஜாதகம் நல்லா இருந்து முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த தசை தான். அந்த தசையினாலதான் இப்ப வந்து அந்த முன்னேற்றம் இல்லாததுனாலதான் இப்ப இவருக்கு செவ்வாய் தசை அந்த மாதிரி தசைகள் நடந்தா என்ன ஒரு டாக்டர், யோக தசைகள் நடந்திருந்தா அவர் வந்து டாக்டரா இருப்பாரு. அந்த மாதிரி தன்மை. ஒன்ஸ் சனி தசை முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து புதன் தசை ஸ்டார்ட் ஆகும். புதன் தசை 17 வருஷம் சூப்பரா இருக்கும். புதன் வந்து 3க்கும் 12க்கும் உரியவர். அந்த புதன் தசை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து வர கேது தசை வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வையில 10ஆம் பார்வையா சனி வந்து கேதுவை பாக்குறாருங்களா. அதனால கேது வந்து இருக்கும் வீட்டின் அதிபதி போலவே செயல்படக்கூடிய அமைப்பு. அந்த கேது வந்து பார்த்தோன்னா ஒரு 7 வருஷம் கொஞ்சம் டல்லா இருக்கும். திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர தசை 10ஆம் இடத்தோட தொடர்பு சுக்கிர தசை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வர சூரிய தசை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலமா இருக்கு. சந்திரன் செவ்வாய் அடுத்தடுத்து வரதுனா யோகா அமைப்புகள் இருக்கும்போது இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கான வாய்ப்பும் வந்து. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ல தொடர்ந்து ஊதியம் வரக்கூடிய அமைப்பு. ஒரு 30 வருஷத்துக்கு வந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுனாலதான் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது நல்ல யோகமான ஜாதகம். பிற்பகுதியில நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ஸோ என் கூட அப்பாயின்மெண்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9940707010. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.